Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருஸ்தலத்தில் சிறப்பு பூஜையானது நடந்து வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இன்று சரியாக மாலை 5:19 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கிறார். அந்த வகையில் தற்போது ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்தலத்திலிருந்து நேரலை காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனை நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். தற்போது தென்காசியில் உள்ள குரு பகவான் ஆலயத்தில் இருந்து நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்க்கிறோம். ஆன்மீகவாதிகளின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று மாலை 5:19 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கிறார். குரு பரிகார ஸ்தலங்களில் சிறப்பு வழிபாடுகளானது நடைபெற்று வருகின்றன. நாம் தற்போது தென்காசியில் புளியரையில் இருக்கக்கூடிய ஆலயத்தின் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுந்தர் மகேஷ், இன்னைக்கு குரு பெயர்ச்சியானது நடக்க இருக்கு. இப்ப அந்த கோயில்ல என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன வழிபாடுகள் எல்லாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, விவரம்? பிரியதர்ஷினி, தென்காசி மாவட்டத்தில், அதாவது கேரளாவின் எல்லை பகுதியான புளியரை என்று சொல்லக்கூடிய புளியரை பகுதியில் சதாசிவமூர்த்தி சிவகாமி அம்பாள் சமேத திருக்கோவில் உள்ளது. இந்த கோவில் சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு பழமையான கோவிலாக கருதப்படுகிறது. இந்த கோவிலில் தனியாக தட்சிணாமூர்த்திக்கு என்று தனி சந்நிதி உள்ளது. இன்று அதாவது ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு கால அவகாசத்தில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெறுவது வழக்கமாக உள்ளது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த குரு பயிற்சி என்பது நடைபெறுகிறது. தற்போது இன்று இந்த விஷயத்தில் அதாவது 3:14 மணிக்கு குரு பகவான் ரிஷபராசி, அதாவது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம்பெறுவதற்காக இன்று சிறப்பு பூஜைகள், சிறப்பு வழிபாடுகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பிருந்தே தொடங்கி இங்கு நடைபெற்று வருகிறது. இன்று சரியாக 3:14 மணிக்கு இங்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. அதற்கு முன்பாக ருத்ர ஏகாதசி யாகம் என்பது இங்கு தொடர்ந்து நடைபெற்றது. தற்போது அந்த சிறப்பு அலங்கார அபிஷேகங்கள், அதாவது பல்வேறு மூலிகைகள் மற்றும் பல்வேறு பொருட்களை கொண்டு இங்கு அந்த திருமேனிக்கு தொடர்ந்து அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதே போல் தற்போது ஆராதனைகளும் நடைபெற்று வருகிறது. இன்று அதிகாலை 5 மணியிலிருந்து புளியரை தட்சிணாமூர்த்தி கோவிலில் தொடர்ந்து பக்தர்கள் வழிபாட்டிற்காகவும் சிறப்பு அபிஷேக மற்றும் அர்ச்சனை ஆராதனைகளுக்காக கதவு திறக்கப்பட்டது. இன்று மாலை இரவு 10 மணி வரை தொடர்ந்து இந்த சிறப்பு ஆராதனைகள் என்பது தொடர்ந்து நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பிரியதர்ஷினி, தற்போது நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த பகுதி சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் சுற்றுவர மாவட்டங்களில் பொதுமக்கள் தொடர்ந்து இங்கு இந்த தரிசனத்தை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த யாகங்கள் முடிந்து, அபிஷேகங்கள் முடிந்து, தீப ஆராதனைகள் என்பது நடைபெற்று வருகிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா புளியரையில் இருக்கக்கூடிய கோயிலில் குரு பயிற்சியை முன்னிட்டு பரிகாரங்கள், பூஜைகள் எல்லாம் நடத்தப்பட்டு வருது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தர மகேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.